நீங்க எல்லாரும் யாரு? என்னோட கோட்டைக்குள்ள வர உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம்? எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம. நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் பீமுக்கு எதிரிதானா? தோஷோ, நீங்க என்னுடைய நண்பர்கள். இது என்ன, நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம். இப்ப போங்க, அவனை பழி வாங்குங்க. பீம், நீ எங்க இருக்க? வெளியில வா. அம்மா, என்ன ஆச்சு? வெளியே 3 அரக்கர்கள் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ வெளியே பா. அம்மா, நீங்க முதல்ல என்ன நம்ப ஆரம்பிக்கணும். உங்க பீம் யாருக்கும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளே ஒளிஞ்சுகிட்டு இருப்ப? வெளியே வர பயமா இருக்கா? மொத்த ஆர்மியும் வந்தாச்சா? பீம் தனியாவே இருந்து உங்க எல்லாரையும் சமாளிப்பான். ஆனா நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தோம். எந்தா என்னிடமே பேசுறியா? உன்னை நான் இப்ப எரிச்சு சாம்பலாக்க போறேன். ஓஹோ, நெருப்ப கக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கா? என்ன இன்னும் எதுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்க? உன்னால முடிஞ்சா என்ன எரிச்சு சாம்பலாக்கலாம் பேசுறியா? வேலு, நீ என்னைய தாக்குறியா? சும்மா கட்டல என்ன பண்ணுவியா? ஓஹோ, இவங்க 2 பேரும் ஏன் நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒரு தடவை இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா 3 பேரும் மறுபடியும் மனிதர்களா மாறிடுவாங்க. நிறுத்தோ, நீங்கள் 2 பேரும் எதுக்காக சண்டை போடுறீர்கள்? இந்த பேலு நம்ம கூடவே இருந்துகிட்டு என்னைய தாக்க பாக்குறான். என்னால நெருப்ப கக்கவும் முடியும், அது மட்டும் இல்ல உங்க 2 பேரை அழிக்கவும் முடியும். அப்படியா? நான் இப்ப நோக்கும். இவங்க 3 பேரும் சேர்ந்து சண்டை போடுறது பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. இது என்ன, நம்ம 3 பேரும் மறுபடியும் சின்னதாகிறோம்? போச்சு, நாம இன்னும் இவங்களை அழிக்கவே இல்ல. மேல பாருங்க, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம 3 பேரும் இப்படி கோவப்பட்டிருக்க கூடாது, அதுதான் இப்படி ஆயிடுச்சு. இல்லனா என்ன இங்கதான் இருக்காங்களா? இல்லனா உங்களால என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்படி ஓடி கூட போவோம். ஓடுங்க. எல்லாம் போச்சு. எப்பவுமே இந்த பீம் தான் ஜெயிச்சிடுறான். இவனால என்னோட நிம்மதி முழுசா போச்சு. ஆனாலும் பீம நான் சும்மா விட போறதில்ல. ஒரு வழி பண்ணத்தான் போறேன். அவன் என்ன கண்டு பயப்படத்தான் போறான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சத்தம் கேட்டுச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சத்தம் என் வயித்துல இருந்து தான் வந்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது. வேண்டான்னு தோணுது. என்ன சொல்ற? மேல பாரு, இருக்கும். சாப்பிட்டே ஆகணும். சரிப்பா, நான் மரத்து மேல ஏறி உனக்காக பழத்தை பறிச்சு கொடுக்கறேன்ல. நிஜமாவா? ரொம்ப சுவையா இருக்கு. அப்படியா? அப்போ நானும் அம்மா, நீ என்ன சொன்ன ஜகு? நானும் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட போறேன்னு சொன்ன ராஜு. கொஞ்சம் சத்தமா பேசு. நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல ஜகு. ராஜு, பீம், பீம், நீ வந்துட்டியா? இங்க பாரு, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பீம், இந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கேட்கவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணு பீம். இந்த மரத்துல இலைகளையே காணுமே.
ஒருவேளை இது என்ன சொல்ற பீமு? இந்த மரம் அரக்கனா இருக்க வாய்ப்பு இருக்கா? பயமா இருக்கே. இப்பவே கண்டுபிடிக்கிறேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. குணப்படுத்த முடியும். அப்படியா? எப்படின்னு சொல்லு. அவனை குணப்படுத்தணும்னா எல்லா பழங்களையும் மொத்தமா நீ சாப்பிடணும். அப்படியா? சரி. சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட இருக்கிற மொத்த பழம் பீம், இந்த புடி. பரவாயில்லையே, இந்த பழம் நல்ல சுவையாத்தான் இருக்கு. பாருங்க, பீமால பழங்களை சாப்பிடவே முடியல. பீம், என்னாச்சு? வயிறு ஃபுல்லா அடிச்சு. ஆகணும். அவனுக்கு பழங்களை கொடுங்க. இங்க என்ன நடக்குது? நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஆமா, முடிஞ்சது. எப்படி மரமா மாறுனீங்க? நான் இந்த காட்டுக்குள்ள சில செடிகளை தேடித்தான் உள்ள வந்தேன். எனக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்க நீ நல்ல மனசு கொண்டவன் பீம். உன் நண்பனுக்காக நீ எதையும் செய்ய துணிஞ்சு நின்னு இருக்க பீம். இன்னொரு நண்பன் தானே வருவான். என்ன போலு, நாம ஒரு பழத்தை எடுத்து நம்ம காளியாக்கு கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, நாம அப்ப காளியாவை திட்டுனா கூட அவன் காதுக்கு எதுவுமே கேட்காது. அது சரி, என் காது செவிடாகணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்க. போடாதீங்க போடாதீங்க, எங்க ஓடுறீங்க? என்னால ஓட முடியல, நில்லுங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சோட இந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ல இப்ப கௌரவிக்க போறோம். அவர் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. அருமையான கலவை. ஒன்னா சேர்த்து என்னுடைய வேர்வையும் அதுக்குள்ள கலந்து நினைச்சது கிடைச்சிருச்சு. நான் தான் மோயா. என்னோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்க எல்லாரையும் என்ன மாதிரியே அழகாக்கிடுவேன். என் அழக பார்த்து மயங்கி பயந்து இவங்க ஓடுறாங்களோ. கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒரு அருமையான கிரீம் இருக்கு. பயன்படுத்தி பாருங்க, அழகாயிடுவீங்க. இப்ப டோலக் போற ஆட்டி படைக்க போறேன். அதுக்கப்புறமா மோயா யாருன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களால வாயை மட்டும் சும்மா இருக்க கத்தலைங்க, நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்க. கோபம், வெறுப்பு, வைத்தெரிச்சல், பழிக்கு பழி. 11, 12, 13. என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம்.